ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் ஹாரர் காமெடி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி தான் வரும் இது, சரிங்களா? ஸோ இது இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா பிரேமானந்த், ரைட்டர் அவர் தான். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து வெங்கட் போயனப்பள்ளி, அப்புறம் வந்து ஆர்யா. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி யாருன்னா தீபக் குமார் பாதி. அப்புறம் எடிட் பண்ணது வந்து பரத் விக்ரமன். அப்புறம் மியூசிக் பண்ணது வந்து ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஷோ பீப்பிள், அப்புறம் நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் வந்து ஹீரோயினியாக வந்து கீதிகா திவாரி. அப்புறம் வந்து ஹீரோ வந்து சந்தானம் பண்ணியிருக்காரு. அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து நடிச்சிருக்காரு. கஸ்தூரி நடிச்சிருக்காங்க. யாஷிகா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் நடிச்சிருக்காரு. ரெடன் கிங்ஸ் நடிச்சிருக்காங்க. ராஜேந்திரன் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நிழல் ரவி நடிச்சிருக்காங்க. மாறன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் எஸ்பி சேதுராமன் அவங்கள வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, சந்தானம் வந்து ஒரு யூடியூபர் வந்து அவர் வந்து ஒரு மூவி ரிவ்யூவர், நம்மளை மாதிரி ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுற ஆள். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, கிஸ்ஸா அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு. ஸோ அந்த ஒரு பேரில் தான் அவரை வந்து யூடியூப் வாசிகள் எல்லாம், யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவரை வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குதுன்னா, அது வந்து ஒரு வித்தியாசமாக வந்து அவர் சொல்லுவார். எப்படின்னா, ஒரு ரேப் சாங் மூலியமாக படம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற ஒரு துணியில் வந்து சொல்லுவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு சினிமா பேரடைஸ்ன்ற ஒரு தேட்டரை கட்டுவாங்க. அது பழைய தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவன், அப்புறம் இன்னொருத்தவங்களும் வந்து பேயாக வந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அந்த பேய் கதாபாத்திரம் நடித்தவங்க யாரெல்லாம் தூக்குவாங்க பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பிரசாந்த் பாண்டான்னு சொல்லிட்டு செல்லமாக அழைக்கப்படுவார் இல்லையா யூடியூப்பில். ஸோ அவர் அது பிரசாந்த், அவர் மூவி ரிவ்யூவர், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஸ்டார்டிங் சீனில் மட்டும் தான் வருவார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வாங்க படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வரும். சரி, இவரும் அதை நம்பி அது சினிமா பேரடைஸ் அப்படின்ற தேட்டருக்குள்ளே போய் படம் பார்ப்பார். படம் பார்க்குறப்ப செல்வராகவனும் அப்புறம் இன்னொரு ஆளும் வந்து பேயாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் இவங்கள கொன்னுடுவாங்க. ஸோ இந்த பேய்க்கு என்ன வேலைன்னா, யார் வந்து சினிமாவை வந்து தரைக்குறவாக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து யூடியூப்பில் இது தரைக்குறவாக பேசுகிறாங்க, அவங்களெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் கொல்றது தான் அவங்களோட வேலை. ஸோ அது வந்து பாழடைஞ்ச ஒரு தேட்டரு. அது வந்து இந்த படத்தில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, சரியா? அது சொல்லிட்டு இது ஒரு பாழடைஞ்ச தேட்டர். அந்த தேட்டரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது சம்பவம். ஸோ அப்படி தான் வந்து சந்தானத்தோட அப்பாவோட கேரக்டர் நடித்தது வந்து நிழல் ரவி. அவர் வந்து ஆட்டோக்காரர். அப்புறம் வந்து கஸ்தூரி வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் வந்து யாஷிகா ஆனந்த் வந்து தங்கச்சியாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் இந்த படத்தில் இருக்காப்புல. ஸோ இவங்க கௌதம் வாசுதேவ் மேனனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நம்மளோட மாறனும் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ரெடன் கிங்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ குடும்பத்தோடு அவங்களுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று வரும், இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து ஷோ பார்த்துட்டு போகலான்னு. ஸோ அந்த கோல்டன் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க ஃபேமிலி மொத்தமாக. சந்தானம் வந்து துரத்திக்கிட்டு வருவார். சந்தானம் ஏற்கனவே ஒரு தடவை ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவார் அந்த தேட்டரை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அவருக்கு டவுட் வந்துடும். சரி, இந்த தேட்டருக்குள்ளே போக வேண்டாம், இது ஏதோ ட்ராப்புன்னு நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார். சரி, அவர் குடும்பத்துக்கிட்ட வீட்டுக்கு திரும்ப வரப்போ பார்த்தா அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஃபேமிலி வந்து ஏதோ ஃப்ரீ டிக்கெட் கிடச்சிருக்காமே, அவங்க தேட்டரில் படம் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவர் அங்கேருந்து பைக் எடுத்து திரும்ப வருவார் தேட்டருக்கு. பார்த்தா அவங்க ஃபேமிலியெலாம் அங்கே தேட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த ஃபேமிலியை காப்பாற்றினாரா இல்லையா, இல்லை அவர் அங்கேருந்து காப்பாற்றினாரா. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த தேட்டரில் ஒரு படம் ஓடும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சீன் கட்டுவாங்க, பிரசாந்த் அந்த பாண்டான்னு சொல்லுவார் இல்லையா, அவரை வந்து கொலை பண்ணுற மாதிரி கட்டுவாங்க. ஆனால் இந்த இதில் வந்து இவருக்கு என்ன தண்டனைன்னா, இவர் வந்து அங்கே ஒரு சினிமா ஒன்று ஓடிட்டுருக்கும், அந்த தேட்டரில் ஒரு படம் ஓடிட்டுருக்கும். அந்த படத்துக்குள்ளே இவர் போயிடுவாங்க. இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வேறு கேரக்டரில் இருப்பாங்க. எப்படி அவர் ஃபேமிலியை காப்பாற்றினாரா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, அந்த படத்தில் இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, தன்னோட உயிரையும் தன்னோட ஃபேமிலியோட உயிரையும் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இது வந்து என்னத்தை சொல்லன்னு எனக்கு புரியல. படம் வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக வந்து எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு புரியல சத்தியமாக. ஏன்னா தில்லுக்கு துட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு பார்ட் வரப்போ வந்து அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். யாராலையும் நம்ப முடியல, அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டரே தில்லுக்கு துட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து இன்றைக்கி எந்த நிலமையில் வந்து அந்த சீரீஸ் எடுக்கிறேன் அப்படின்ற அந்த பேரில் என்ன நிலமையில் வந்து நிற்குதுன்னு வந்து இப்போ தான் நமக்கு புரியுது. ஸோ இது ஏதோ வந்து படம் வந்து எடுத்திருக்கோம். அதாவது சந்தானத்தை யாரும் மறந்துடக்கூடாது, அவரும் இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றத மக்களுக்கு வந்து தெரிய வைக்கிறதுக்காக ஒரு படம் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து வேறு. ஸோ சந்தானத்துக்கிட்டேருந்து
ஏன்னா முதல்ல ஒரு ஹீரோவாக நடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் ஸ்டோரி மேலே கண்டென்ட் மேலாம் பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணார். ஸோ தில்லுக்கு துட்டு நல்லா இருந்தது. பயங்கர ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தது. இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் கூட தியேட்டரில் உட்கார முடியல. எப்படி இவ்வளோ வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு வேளை யாரையோட பணத்தை வந்து மறைக்கிறதுக்காக இல்லை என்ன விஷயத்துக்காகன்னு தெரில. இப்போ ஜப்பான்ற ஒரு படம் வந்து கார்த்தியோட படம் எடுத்தாங்க. அது எதுக்காக எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சந்தானத்தை வச்ச ஒரு படம் எடுத்துகிட்டு கணக்கு காமிக்கிறதுக்காக இருக்கும். அப்படியும் இருக்கலாம். ஸோ எனக்கு புரியல சார், தெரியல, சத்தியமாக தெரியல எனக்கு. நான் ஒரு யூகிச்சு சொல்கிறேன். படம் அந்த அளவுக்கு வேண்டுமே வந்து வேர்ஸ்ட்டாக வந்து எடுத்த மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டுமே எடுத்த மாதிரி தெரியுது எனக்கு. அது பச்சையாகவே தெரியுது. படம் வந்து நல்லாவே இல்லை. கௌதம் வாசுதேவ் மேனனை அசிங்கப்படுத்தி, யாஷிகா ஆனந்தை எப்படி வந்து அந்த பொண்ணு வந்து எப்பவுமே எல்லா சமயத்தும் கிளாமராக நடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேரக்டர் ரோல் கொடுத்துருக்கலாம். அதுமாதிரி கஸ்தூரியை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் நிழல் ரவியை வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ படம் வந்து அப்படியே போகுது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வந்து அது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில். அதுவும் கடைசி நேரத்துலலாம் இந்த வந்து ரொம்ப அருமையாக போயிடுச்சு. என்னடா இப்போடா தேட்டர்லேருந்து வெளியே வரும்னு பாட்டு ஒன்று கூட மைண்டில் நிற்கலை. இது என்னமோ வந்து இது யூடியூப்பில் வந்து இந்த லோக்கல் யூடியூப் சேனல்லாம் வந்து காசு திரட்டி ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஒரு படம் நீளமான ஒரு படம் எடுப்பாங்க யூடியூபுக்கு மட்டுமே. இல்லைனா இந்த லோக்கல் கேபிள் நெட்வொர்க்குக்கும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும், பேர் தெரியாத ஒரு படம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து இருக்க ஒரே சந்தானத்தோட படம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் பார்க்குறது வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். தேட்டரில் போய் பார்த்து எனக்கு மனசு வெந்து போனது தான் மிச்சம். காசு வேஸ்ட்டாக போச்சு. 500 ரூபா கொடுத்து தேட்டரில் வெறும் 12 15 பேர் தான் இருக்கணும். 15 அப்புறம் வந்து 2 3 பேர் வந்து மொத்தம் 20 பேர் தான். 20 பேருக்கு தேட்டரை ஓட விட்டானுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஷோவை மாற்றிட்டானுங்களா, அது என்னன்னு தெரியல. ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்தது. சத்தியமாக வந்து முடியல. ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே தான் வந்து டூரிஸ்ட்டு ஃபேமிலி வந்து ஓடிட்டு இருந்தது. இந்த படம் ஓடிட்டு இருக்க சமயத்துலேயே தான் நிறைய படங்கள்லாம் ஓடிட்டு இருந்தது. அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டும் ஓடிட்டுருக்கு ஒரு சில படங்கள்லாம். அதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சரி, என்ன தப்பான படம் பார்க்கலாம். ஒன்ஸ் கூட வாட்சபிள் இல்லை. ஓடிடிலும் பார்க்க அவ்வளோ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாட்டு, டான்ஸு, ஸ்க்ரீன் ப்ளேஸ், கேமரா ஆங்கிள் எதுவுமே சரியில்லை. அது நமக்கு வந்து அது சந்தானம் அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட் வந்து அவரே வந்து உடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவரே அவரோட பிராண்டை உடைக்கிற மாதிரி தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 2.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.